Vanakkam, welcome back to my channel. Today we will speak about something very difficult to do but extremely effective if you are able to do it. It is something called do not complain. Do not complainங்கிறது நம்மளோட லைஃப்பில் இன்க்ரெயினாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்க்ட்டுக்கு எகென்ஸ்டாக போகிறது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் என்ன? அதை பற்றி பேசுறது. திறந்து அதை பற்றி நம்மளோட ஒப்பீனியன் சொல்லாமல் நமக்கு நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி தானே? ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பற்றி நம்மளோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ சுற்றி போய் சொல்கிறது. இல்லை சின்ன பிரச்சனைனா இமீடியட்லி நம்ம டக்குன்னு அதை பற்றி இப்போது பிளெயின் வந்து லேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க, பிளெயின் வந்து 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு உங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன? ஐயோ பிளெயின் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு உடனே அதை வேர்பலைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி லைஃப்பில் நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறது தப்பா, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம்தான், நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன் இது பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றது மட்டும் சொல்லிடுறேன். இது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஐ வில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஈஸியாக எல்லோரும் செய்ய முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் அந்த அளவுக்கு போய் சேர முடியும். அதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கும். ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அந்த ஒரு நமக்கு வந்து அது ஒரு பெரிய டொர்னேடோ மாதிரி தெரியும். ஒரு பிரச்சனை வர்றது உடனே நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட வெண்ட் பண்ணால் இம்மீடியட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ண உடனே நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த பிரச்சனை வந்த உடனே சிட் வித் இட். கொஞ்ச நேரம் நீங்களே வந்து உங்களை காம் பண்ணணும். ஒரு ப்ரெஷர் வந்து சேர்ந்த உடனே அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு அந்த ஸ்டீம் அங்கே வெண்ட் பண்ணி அந்த ப்ரெஷர் கம்மி பண்ணாமல் காமிங் வித்தின் யுவர் செல்ஃப். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில். உலகத்தில் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆள்கள் எல்லாம் ஹை ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸில் தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸை வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது நம்மளோட டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸை பிரச்சனைகளை விட பெருசாக தான் இருக்கும். ஆனால் அவங்களோட ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்துச்சு? தே ஸ்டார்ட் வித் எவ்ரி திங் தட் கம் இன் டு தேர் லைஃப். இன்றைக்கி இந்த நாளைக்கு உங்கள் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை வருதோ நீங்கள் உடனே அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லாமல் உடனே வேர்பலைஸ் பண்ணாமல் யூ காம் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த இமோஷ்னல் ஸ்டோம் வந்து நீங்களே காம் பண்ணிடுங்க. அதுக்காக ஏற்ற மாதிரி யூ ரீஅஷ்யூர் யுவர் செல்ஃப். இது வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும், இது ஒன்றும் பெருசு இல்லை, ஐ கேன் ஹேண்டில் திஸ், ஐ காட் திஸ், ஐ ஆம் குட் இனஃப் டு டேக் கேர் ஆஃப் திஸ் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் பிலீஃப் உருவாக்கிக்கிட்டு பி வெரி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் டெல் யுவர் செல்ஃப் தட் திஸ் இஸ் சம்திங் ஐ காட் இட் ஹேண்டில்ட், ஐ டோன்ட் ஹேவ் அன் இஷ்யூ வித் இட், ஐ எம் குட், ஐ ஹேவ் இட் ஹேண்டில்ட் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லி அந்த மைண்டே வந்து காம் பண்ணிடுங்க. இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்வைஸ் கேட்குறது வேறு விஷயம். நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட நம்ம போய் சொல்கிறோம், அவரால் இதை பற்றி எதுவும் செய்ய முடியாது, பட் சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்ற மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லை, அதை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னிட் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இருக்காங்கன்னா நம்மளோட ஜெனரல் டிஃபால்ட் ரெஸ்பான்ஸே வந்து எது நடந்தாலும் அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுல ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லைங்க. எப்படி ஷேர் பண்ணுறீங்க, ஹவு டு யூ ஃப்ரேம் இட்ங்கிறது தான் முக்கியம். நீங்கள் போய் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக அவர் மேலே போய் டம்ப் பண்ணாமல் இந்த மாதிரி வந்துடுச்சு, பட் ஐ திங்க் இந்த மாதிரி நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் என்னால் இதை சால்வ் பண்ண முடியலன்னா கூட வரக்கூடிய பிரச்சனையை நான் தாங்கலான்னு நம்ம ஷேர் பண்ணுறதுல எந்த தப்பு இல்லை. அண்ட் யூ கேன் டெல் தம் நீங்கள் எல்லாம் இருக்கீங்கல்ல, நம்மளால் இது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. வென் வி ஃப்ரேம் இட் டு அதர் பீப்புள் பாசிட்டிவ்லி, நம்ம அப்போது ஷேர் தான் பண்ணுறோம், நமக்கு நடந்த விஷயம் நம்ம சொல்ல தான் பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே வரக்கூடிய என்டையர் நெகட்டிவ் தாட்டை நம்ம இன்னொருத்தர் தலைமையில் டம்ப் பண்ணலை. இது எனக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான லெசனாக தான் இருந்தது. பிகாஸ் க்ரோயிங் அப் எது நடந்தாலும் அப்பப்போ போய் பேரண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்கிற ஒரு கல்ச்சரில் தான் நானும் ஐ ஹேட் க்ரோன் அப் லைக் தட். ஈவன் நானும் பிரதருக்குள்ளே சண்டை வந்தால் கூட ஓடி போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி தானே நம்ம எல்லோரும் சின்ன வயசில் அப்படி தானே இருக்கும். இப்போ பெருசாகிற வரைக்கும் நம்மளோட பிரச்சனைகள் அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஷேரிங் ஹேபிட் கீப்ஸ் க்ரோயிங். ஒரு காலத்தில் வாட் ஐ லேர்ன்ட் வாஸ் தட் என்னோடய ஃபேமிலிக்கிட்டோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டோ நான் போய் ரொம்ப 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 என்னோடய பிரச்சனைகள் டம்ப் பண்ணும்போது ஐ பிகம் லைக் திஸ் சோர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி. இது சொல்ல நானும் என் மனசில் எனக்கு இப்போ இப்படின்ற இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக எனக்கே தோணும். மட்டும் இட் இஸ் வெரி அன்ஃபேர் டு பீப்புள் டு டம்ப் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் ஆன் டு தெம். பிரச்சனைகள்ங்கிறது அவருக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும் இல்லைங்களா?
we can share it once we have reframed it positively. கொஞ்ச நேரம் when you have that storm brewing inside you, உங்களுக்குள்ளுக்குள்ளே அந்த கோபம் வந்து கடல் மாதிரி வரும்போது உட்கார்ந்து நீங்களே உங்களை ஃபஸ்ட்டு காம் பண்ணி ஸ்டெபிலைஸ் யுவர் செல்ஃப். இந்த கிரவுண்டிங்குக்கு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே அதை ஸ்டெபிலைஸ் பண்ண பிறகு ஒன்ஸ் யூ ஹவ் ஃப்ரேம்ட் இட் பாசிட்டிவ்லி, இது வந்து உலகம் வந்த ஒரு பெரிய வேர்ல்டு வார் எல்லாம் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இஷ்யூ தட் ஐ கேன் ஹேண்டில், ஐ காட் இட் அப்படின்னு நம்மளே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்த பிறகு வி கேன் டெல் டு பீப்புள், இப்படி நடந்துச்சுப்பா, ஆனால் நம்ம வந்து இப்படி ஒரு வழி பார்த்துருக்கோம், வேறு உங்களுக்கு ஏதோ சஜஷன் இருக்கா? திஸ் இஸ் சம்திங் வி கேன் வெரி வெல் ஆஸ்க். ஆர் வி கேன் ஈவன் டெல் தட் இப்படி ஒரு பிரச்சனை நம்ம போயிட்டு இருக்கு, என்ன பண்ணோன்னு எனக்கு கிளியராக ஐடியா இல்லை, எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், யோசிச்சுட்டு இருக்கேன் இப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதுலலாம் தப்பில்லை. தட் இஸ் வென் வி ஆர் நாட் ஷேரிங் இன் நெகட்டிவிட்டி, வி ஆர் ஸ்டில் ஷேரிங் தட் சொல்யூஷன் மோடில் தான் நம்ம பேசுகிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் மோடிலிருந்து நம்ம சொல்யூஷன் மோடுக்கு கொண்டு வருது அந்த கேப் ஃபில்லிங் இன்னொருத்தரோட இன்டர்வென்ஷனால் நடக்கக்கூடாது, நம்மளாவே நம்மளே காம் பண்ணணும். தட் இஸ் ஹவ் யூ பிகம் ஸ்ட்ராங்கர். நாளைக்கு பெரிய பெரிய பிரச்சனை வரும்போதுமே ஸ்ட்ரெஸ் ஹையர் லெவலில் வரையிலும் கூட நம்மளாலே காமாக இருக்க முடியணும்னா வி ஷுட் ஹாவ் திஸ் எபிலிட்டி டு ஹீல் அண்ட் காம் அவர் செல்ஸ். ஒவ்வொரு விஷயம் உலகத்துக்கிட்டே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வி கேன் ஆஸ்க் அட்வைஸ், அதெல்லாம் சரி தான், பட் ஹவ் யூ ஃப்ரேம் இட். என்னோட உலகமே போச்சுங்கிற மாதிரி பேசாமல் to really put things in perspective, sit with yourself, find out what is it. உங்களுக்கு highest level, when we reach that level, we won't even have to really tell, ஒன்றுமே சொல்லாமல் நம்மளே ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கிற அளவுக்கு. பட் we are not like அந்த அளவுக்கு, if you are not a strong person or if you don't have enough wisdom, அது வரதுக்கெல்லாம் ரொம்ப ஏஜ் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நம்மளோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு நம்ம மற்றவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். அண்ட் இட் இஸ் கரெக்ட் ஆல்சோ, ஈவன் இந்த ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க கூட அட்வைஸ் கேட்பாங்க. பட் இட் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஃப்ரேம் இட். நம்ம மனசுலே வந்து இது நடக்காத விஷயம்னு ஃபஸ்ட் ஒரு மென்டாலிட்டி இருந்தால் நம்மளுக்கு இது இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி அவருக்கு அட்வைஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி கூட இருக்காமல் இருக்கும். ஃபஸ்ட் நம்மளுக்குள்ளே இருந்து தெர் ஆர் 2 things. ஒன் இஸ் தட் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்மளால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா கூட வரக்கூடான கான்சிக்வன்சஸ் நம்மளாலே தாங்க முடியும். அல்டிமேட்லி என்ன தான் நடந்தாலும் நம்ம சர்வைவ் தான் பண்ண போகிறோம். நல்லது நடந்தாலும் நம்ம அதை வாழ்ந்துடுவோம், தப்பு நடந்தாலும் நம்ம வாழ்ந்துடுவோம். வி வில் லேர்ன் அண்ட் வி வில் க்ரோ. எப்படியும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு அஸ் வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் அப். இல்லை, நம்ம ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம வாழ்க்கை விட்டுட்டு போகிறது இல்லை, வாழ தான் போகிறோம். அப்போது வாழ்கிற டைம்லேயே நம்ம வந்து ஹாப்பியாக பாசிட்டிவாக வாழக்கூடாது, நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக வாழக்கூடாது. நம்ம எதுக்கு போய் ஐயோ எல்லாமே போச்சு அப்படின்னு ஒரு பிட்டர் பர்சனாக ஏன் வாழணும்? ஹாப்பியாக வாழ்ந்துடலாம்ல. பிரச்சனைகள் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இருக்கிறது, ஆனால் இந்த நாள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கோம். இந்த நாள் வந்து ஒரு புனிதமான கிஃப்ட் ஃப்ரம் காட். இது நான் எப்போது சொல்கிறது தான், ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங் டு ஹேவ் திஸ் டைம், டு ஹேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லிவ். அப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணுன்னா வி நீட் டு பி வெரி கிளியர் இன் அவர் மைண்ட். நம்மளாக போய் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தூண்டி விடக்கூடாது. when something happens we will either solve it or we will deal with the consequences. அவ்வளோதான். one way or the other we are okay. அப்போது அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வரும்போது when you start doing it, sitting with yourself, finding the solution, either not talking about it or finding a framing, நல்ல ஒரு சொல்யூஷனோ இல்லை இதை பற்றி ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோ வந்த பிறகு when you are sharing it, அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டுக்கு நம்ம வரும்போது we become much more confident, ஸ்ட்ராங்கராக இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்து தான் நாளைக்கு when bigger things come also we are able to handle that pressure better. எல்லாரும் வந்து ஒரு ப்ரெஷர் வந்த உடனே மற்றவங்கக்கிட்ட ஓடி போகிறவங்களே நம்ப முடியாது இல்லைங்களா? ப்ரெஷர் வந்தாங்கன்னா அதை தாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இது நம்ம தான் டெவலப் பண்ணணும். So to develop that, to grow into that adulthood, to grow into peace, we have to start sitting with our problems and reframing them, handling it. நம்மளுக்குள்ளே நம்ம அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டி கொண்டு வந்து பிரச்சனை வந்த உடனே போய் ஷேர் பண்ணாமல் சிட் வித் இட், கொஞ்சம் டைம் எடுத்து reframe it, ஒரு பாசிட்டிவ் மைண்டில் வந்த பிறகு you can share it. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சிட்டிங் வித் யுவர் செல்ஃப். கம்ப்ளைண்ட் உடனே பண்ணாமல் கொஞ்சம் இப்போ ஒரு ஃப்ளைட் டிலே வந்துச்சுன்னா உடனே அய்யோன்னு பண்ணாமல் டிலே ஆகிடுச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளாக யோசிக்கிறது, தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஒரு ஃப்ளைட்டை மிஸ்ஸே ஆகிடுச்சுன்னா கூட அந்த டெஸ்டினேஷனுக்கு எப்படி போய் சேரலாம், அதுக்கான ஃபண்ட் என்ன எங்கேருந்து கொண்டு வருது, இப்படின்னு நம்மளாக உட்காந்து யோசிக்கும் போது see there are no problems which don't have any solutions. அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. there are
ஆன்சர்ஸ் டு எவ்ரி கொஷின். எப்படி கண்டுபிடிக்குங்கிறது நம்மளோட விஸ்டம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து இருக்கும். பட் தேர் ஆர் சொல்யூஷன். நம்மளுக்கு இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இதுக்கான ஒரு வழி சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளே நம்ம காம் பண்ணிக்கிட்டு திஸ் இஸ் ஓகே, ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படின்னு நம்மளே நம்மக்கிட்ட சொல்லணும். தட் இஸ் அ ஹியூஜ் கிஃப்ட் வி கிவ் டு ourselves. நம்மளே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பவர் கொடுக்குறோம் இப்படி பேசும்போது. மற்றவர்கிட்ட சொல்லி கிடைக்கக்கூடிய ரிலீஃபை விட நம்மளே நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்கும்போது வரக்கூடிய பவர் இஸ் ஹியூஜ். அதே மாதிரி வி ஆர் நாட் டம்பிங் ஆர் நெகட்டிவிட்டி ஆன் அதர் பீப்புள். அவங்களுக்கும் நம்மளை பார்த்தோன்னா ஐயோ கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வந்துச்சுன்னு தோணாமல் இருக்கும். லைஃப்பில் நிறைய நல்லது நடக்குது இல்லைங்களா? இன் ஜென்ரல் இஃப் யுவர் கான்வர்சேஷன் இஸ் கோயிங் டு ஹேவ் நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 70% லெட் இட் பி ஹாப்பி திங்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 30% உங்களோட பிரச்சனைகள் நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் பெரும்பாலான ஓவரால் உங்களுக்கு பற்றி பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னு நோபடி ஷுட் திங்க் தட் ஐயோ எனக்கு அது ரொம்ப நெகட்டிவாக ரொம்ப பிரச்சனை மாதிரி இருந்துச்சுன்னு தோணக்கூடாது. let them feel like you are overall positive. பிரச்சனைகள் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இருக்கிறது தான். we don't have to harp on it. இதை பற்றியே பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் another thing is டக்குன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மால் திங்ஸ் சொல்கிறேன். சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ் நமக்கு லைஃப்பில் வந்துச்சு. நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி குடிக்க போகும்போது டக்குன்னு கீழே விழுந்து உடச்சிச்சு. இந்த மாதிரி சின்ன இன்கன்வீனியன்ஸ் வந்தால் கூட நிறைய பேரோட டெம்பர், அவங்களோட ஃபுல் என்டையர் டே வந்து ரூயின் ஆகிடும். சும்மா வழியில் நடந்துட்டு போயிட்டே இருக்கையில் ஒரு கார் கொஞ்சம் மண்டு நம்ம மேலே ஸ்ப்ளாஷ் ஆகிடுச்சுன்னா அந்த நாளே போய்டும்னு நினைப்பாங்க. அப்படி இவ்வளோ நம்மளோட கண்ட்ரோல் மற்ற சுச்சுவேஷனுக்கும் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது. அவர் கண்ட்ரோல் ஷுட் பி வித்தின் அஸ். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆர் தி எக்ஸ்டர்னல் திங். த கண்ட்ரோல் இஸ் ஸ்டில் வித் அஸ். நம்ம தான் வந்து நம்மளோட லைஃபுக்கு கண்ட்ரோல் வச்சுருக்கணும். வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் தட் இஸ் செகண்டரி. அதுக்கு நம்மளே விட பவர் இருக்கக்கூடாது. த பவர் டு கண்ட்ரோல் அவர் டே, அவர் மூட், அவர் எமோஷன் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும். அந்த சின்ன பிரச்சனைகளை விட நம்ம பெருசாக இருக்கணும். இந்த சின்ன பிரச்சனையை விட நம்மளே சின்னதாக இருந்தோன்னா வரதெல்லாம் நம்ம மேலே ஏறி குதிக்க தான் செய்யும். அதெல்லாம் பெரிய ட்ரக் மாதிரி நம்ம மேலே ஓடிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வரதுக்கெல்லாம் நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தானே இருக்க போகிறோம். அப்புறம் எங்கேருந்து நமக்கு நிம்மதி வரும்? வராதில்ல. ஸோ when something happens, take it as a learning opportunity. Take it as an opportunity to grow. இது வரைக்கும் நம்ம ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணதிலிருந்து இப்போ எப்படி வித்தியாசமாக பண்ணிக்கலாம்? ஹவு டு வி பிகம் பெட்டர் அட் ஹேண்ட்லிங் ப்ரெஷர்? ஹவு டு வி பிகம் பெட்டர் அட் ஹேண்ட்லிங் கான்ஃப்ளிக்ட்? ஹவு டு வி பிகம் பெட்டர் அட் ஹேண்ட்லிங் கிரிட்டிசிசம்? ஹவு டு வி பிகம் பெட்டர் அட் ஹேண்ட்லிங் அண்ட் இன்கன்வீனியன்ஸ்? இப்படின்னு நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு திஸ் இஸ் அ குட் லெசன் அப்படின்னு வச்சுக்கோங்க. க்யூவில் ஒருத்தர் நம்மளை கட் பண்ணி நம்ம மேலே வந்துச்சுன்னா we can politely tell them, சார் க்யூவோட என்ன அங்கே இருக்குது, நீங்கள் அங்கே போகலாம். அவர் அது ஒத்துக்கவே இல்லைன்னா என்ன பண்ணலாம்? விட வேண்டியது தான். எதர் யூ வாண்ட் டு டேக் இட் அப் டு அத்தாரிட்டி, பெருசு பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பட் டூ இட் இன் எ காம் வே. சத்தம் போட்டு நம்மையே அவமானப்படுத்தணும். கேன் பி காம் அபவுட் தீஸ் திங்ஸ். அது இட் இஸ் அ பிக் லெசன். இதெல்லாம் ஈஸியாக வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. சொல்கிறது ஈஸி தான், செய்கிறது கஷ்டம். பட் ஸ்மால் திங்ஸ்லேருந்து when we learn these things நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணும்போது whenever an inconvenience comes, take it as the opportunity to grow. ஒரு பிரச்சனை வந்த உடனே think that this is today, it is my opportunity to learn to become a better person at handling these kind of things. அப்படின்னு நம்மளோட ரெஸ்பான்ஸ் if you are able to modulate it, that has a huge impact. அப்படி we will grow a lot stronger. நம்மளே ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா தெரியாத அளவுக்கு our personality will change, our confidence will change. நம்மளோட great power lies in not letting everything else affect us. நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கும் நமக்கும் நடுவே ஒரு பேரியர் இருக்கணும். அந்த பேரியர் என்ன? our ability to handle things, our belief in ourselves. அது நமக்கு ரெண்டு உள்ளே இருக்கணும். வரது எல்லாத்துக்கும் வர காற்றுக்கெல்லாம் அங்கங்கே சாஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு புல் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, கிராஸ் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எது காற்று வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கணும். that is what you get every time you deal with things differently. ஸோ அடுத்த தடவை ஒரு பிரச்சனை வரும்போது இம்மீடியட்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், ஷேர் பண்ணிவிட்டு இதை பற்றி கோசிப் பண்ணாமல், பிரச்சனை பண்ணாமல், sit with yourself, deal with it. அது மட்டும் இல்லை, when you speak as if you got this handled, it's a highly admirable trait. இல்லை, மற்றவங்க இதை பார்க்கும்போது they will feel like okay, that's admirable. இது ரொம்ப என்ன சொல்கிறது, மதிப்புக்குரிய விஷயம், மரியாதைக்குரிய விஷயம் அப்படின்னு அவருக்கே தோணும். that gives you a lot of respect and that is how you appear strong. உள்ளே என்ன ஸ்டார்ம் இருந்தாலும் சரி, calm it yourself and present a calmer friend to people. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வரப்பட்ட பிரச்சனையை விட we are okay அப்படின்ற that is how we should present ourselves to the world. Show up in your best face, put your best foot forward. உலகம் நம்மளோட
கஷ்டங்களோ நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸோ பார்க்குறதுக்காக வேடிக்கை பார்க்குறதுக்கு காத்துட்டு இருக்குல்ல. நம்மளோட பெஸ்ட் செல்ஃப், வாட் ஹேவ் வி லேர்ன்ட், ஹவு ஹேவ் வி க்ரோன், ஹவ் ஆர் வி டீலிங் வித் திங்ஸ், வாட் இஸ் அவர் பெஸ்ட் செல்ஃப், ஹவு டு யூ ஷோ அப் இன் த வேர்ல்ட், அதுதான் that is what matters. And we present ourselves in our best sense. நமக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். Why do you want to present yourself as a chaotic, broken, unhinged person? அது தேவையே இல்லை. You can present yourself as collected, calm, confident, got this அப்படின்ற நம்பிக்கையோட. That is how you should present yourself to world, to show up in this world. Show up as a strong person and to have that strength. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் உங்களை காம் பண்ணிக்கிட்டு டீல் வித் தோஸ் திங்ஸ். ஒரு பிரச்சனை வந்த உடனே டேக் இட் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ. தட் இஸ் மை பிகஸ்ட் லெசன் டு ஷேர். வந்த உடனே இதை எப்படி டீல் பண்ணலாம், ஹவ் ஐ யூஸ் டு டீல் இட் டில் நவ் விட இப்போ ஹவு டு ஐ டீல் இட் நவ், தட் இஸ் ஹவ் யூ இம்ப்ரூவ். அண்ட் இது இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி அப்ரிசியேஷன் வாங்க தேவையே இல்லை. நம்மளே யூ கேன் அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். எஸ் ஐ ஹேண்டில்ட் இட் பெட்டர்னு வி கேன் டெல் அவர் செல்ஸ். தட் வில் ஆக்சுவலி ஆட் மோர் வேல்யூ டு அவர் செல்ஸ் தென் ஹியரிங் இட் ஃப்ரம் எனிபடி எல்ஸ். அப்படி நம்மளே we can keep growing. All of these are just, life is full of opportunities to grow. நம்ம தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஹார்னஸ் பண்ணிட்டு have to become our best selves. Hope this was of some use to you. Thank you so much for watching it. Bye bye.